ஓகே, ஆண்ட்ரீஷியம் அப்படின்னா இதுல வந்து ஸ்டேமன் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஸ்டேமன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேமன் அப்படின்றதுல வந்து 2 பார்ட்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டேமன் அப்படின்றது தான் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். அது வந்து ஒரே ஒன்று இருந்ததுன்னா ஸ்டேமன் அப்படின்னு சொல்லுவோம். குரூப் ஆஃப் ஸ்டேமன்ஸை வந்து நம்ம ஆண்ட்ரீஷியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேமன்ல வந்து 2 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஃபிலமெண்ட். ஃபிலமெண்ட் வந்து இப்படி லாங்கா இருக்குல்ல, அதுதான் வந்து ஃபிலமெண்ட். இது வந்து பெண்ட் ஆகும். ஸோ இது வந்து லாங் அண்ட் ஸ்ப்ளெண்டர். ஸ்ப்ளெண்டர்னா என்னது? சாஃப்டா பெண்ட் ஆகக்கூடியது. ஓகே, ஸ்டார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆந்தர். ஸோ ஆந்தர் அப்படின்றது வந்து இது இந்த மேல இருக்குல்ல, அது அப்பர் பார்ட். இதுதான் வந்து ஆந்தர். ஆந்தர் அப்படின்னா it is the terminal part. The terminal part. ஸோ இந்த ஆந்தர்ல வந்து நீ பார்த்தனா இந்த மாதிரி ஒரு லோப் இருக்கு அண்ட் இந்த மாதிரி ஒரு லோப் இருக்கு. கரெக்டா? ஸோ 2 லோப்ஸ் மாதிரி இருக்கிறதுனால இது வந்து பைலோப்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். It is called as the terminal bilobed structure. Filament and anther. இது ரெண்டும் சேர்ந்தாதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதை we will call it as stamen. We will call it as stamen. Okay, so in the filament oda in the proximal end na the terminal end of the filament வந்து is attached to the thalamus of the petal. Okay, so the proximal end of the filament வந்து is attached to thalamus of the petal of the flower. Thalamus of the flower. Okay, thalamus illati the petal of the flower. Okay, next இத வந்து proximal end அப்படினு சொல்றோம். Okay, so next இந்த upper end இந்த இடம் இருக்குல்ல, இத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா distal end. Distal end. இந்த distal end வந்து it is attached to the anther. Distal end வந்து is attached to the anther. Is attached to the anther. Okay, so the number of stamens. Okay, சில ஃப்ளவர்ஸ்ல வந்து ஸ்டேமன்ஸ் வந்து அதிகமா இருக்கும், சில ஃப்ளவர்ஸ்ல ஸ்டேமன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். So the number of stamens வந்து varies from flower to flower. Okay, so next on the point எழுதிக்கோ. The number of stamens and the length of the stamen கூட. Okay, the number of stamen and the length of the stamen varies from flower to flower. The number and length of stamen varies from flower to flower. So next வந்து we will study in detail வந்து about the anther. So anther and filament ரெண்டுமே வந்து எதுல இருக்கும்? ஸ்டேமன்ல இருக்கும். So anther பத்தி we are going to study in detail. So already நான் சொன்னேன் anther வந்து it is bilobe. Okay, so bilobe னா என்னது? இப்படி ஒரு லோப் இருக்கும், இப்படி ஒரு லோப் இருக்கும். ஓகே, சோ இது வந்து ஒரு லோப், இது வந்து ஒரு லோப். சோ பைலோப். இந்த ஒவ்வொரு லோபுக்குள்ளேயும் என்ன இருக்கும்னா 2 பேக் மாதிரி இருக்கும். 2 பேக் லைக் ஸ்ட்ரக்சர் which is called as theca. Each lobe வந்து has theca.
ஓகே each lobe வந்து has a two எத்தனை தீக்கா ஒரு லோபுக்குள்ளேயும் ரெண்டு பேக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும் we will call it as தீக்கா இப்போ இந்த ரெண்டு லோபும் வந்து எப்படி செப்பரேட் ஆயிருக்கு இந்த செப்பரேஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா longitudinal groove அப்படின்னு சொல்லுவோம் so a longitudinal groove வந்து it will separate a longitudinal groove வந்து lengthwise இருக்கும் lengthwiseனா இப்படி vertically lengthwise it will separate the two lobes and theca separates the two lobe and theca okay so நம்ம இப்படி கட் பண்ணனும் அப்படினா நமக்கு வந்து இந்த சைடு ரெண்டு தீக்கா இருக்கும் இந்த சைடு ரெண்டு தீக்கா இருக்கும் சப்போஸ் நம்ம டிரான்ஸ்வர்ஸா செக்ஷன் பண்ணனும்னா டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன்னா என்னது இப்படி இத வந்து கட் பண்ணனும்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்கும் இங்க ரெண்டு பேக் இப்படி தெரியும் இங்க ரெண்டு பேக் இப்படி தெரியும் ஓகே புரியுதா சோ இது வந்து இந்த லோபோட ரெண்டு தீக்கா இது வந்து இந்த லோபோட ரெண்டு தீக்கா அப்படி வந்து நமக்கு தெரியும் ஓகே சோ எனிவேஸ் இத பத்திலாம் இதுக்குள்ள என்னென்ன நடக்குது அதெல்லாம் வந்து இந்த லெசன்லயே வந்து டீடைலா நம்ம படிப்போம் ஓகே சோ transverse section பண்ணனும்னா என்ன ஆகும் when we do the transverse section அப்படினா longitudinal sectionனா vertically கட் பண்றது transverse sectionனா horizontally கட் பண்றது ஓகே so transverse section பண்ணனும்னா we will get a four sided tetragonal structure so first na structure varandilla adukku appuram na explain pandren idoda okay so it will be like this okay so it has a four sided tetragonal structure இது வந்து எப்படி கட் பண்ணா இப்படி கட் பண்ணா okay so இது வந்து ஒரு லோப் okay இது வந்து இன்னொரு லோப் இந்த லோப்ல இருக்கிற ரெண்டு தீக்காய் and இந்த லோப்ல இருக்கிற ரெண்டு தீக்காய் okay so இத டிரான்ஸ்வர்ஸா கட் பண்ணும்போது we are getting a four sided tetragonal structure இதுல வந்து 4 மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்கு ஓகே சோ இத வந்து நம்ம என்ன சொல்வோம் மைக்ரோஸ்பொராஞ்சியம் it is located in the corner of the each lobe okay so transverse section la வந்து we have a four sided tetragonal structure having a microsporangia at each corner of the lobe ஓகேவா சோ அப்ப இந்த இடத்துல மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கும் இந்த கார்னர்லயும் நமக்கு என்ன இருக்கும் மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கும் இந்த கார்னர்லயும் மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கும் and இந்த கார்னர்லயும் நமக்கு மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கும் சோ நாலு கார்னர்ஸ்லயும் நமக்கு மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கும் சோ இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா வந்து டெவலப் ஆக அது வந்து என்னவா மாறும்னா it will change into pollen sac-னா என்னது bag like structure அதுல தான் என்ன நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும் pollen grains வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும் so the microsporangia develop into pollen sac so இந்த pollen sac குள்ள தான் என்ன இருக்கும் நம்மளோட pollen grains இருக்கு so நம்ம டெக்ஸ்ட் புக்ல கூட டயகிராம்
பார்த்தீங்கன்னா இதுல வந்து இப்படி கிரெயின்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க உள்ள. ஓகே, ஸோ அதாவது the pollen sac வந்து contains the pollen sac வந்து is packed with pollen grains. ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் என்னெல்லாம் சொன்னேன், 2 லோப் இருக்கும், ஒவ்வொரு லோப்லையும் 2 டீக்கா இருக்கும், டீக்காக்குள்ள மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்கும், மைக்ரோஸ்பொராஞ்சியம் வந்து அந்த ஃப்ளவர் டெவலப் ஆக போலன் சாக்கா வந்து டெவலப் ஆகும், அந்த போலன் சாக்குக்குள்ள என்ன இருக்கும், போலன் கிரெயின்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? So next வந்து heading structure of the microsporangium. Structure of the microsporangium. So first நம்ம structure வரைஞ்சிடலாம். எத்தனை வால்ஸ் நான் வரையணும், அத்தனை வால்ஸ் கரெக்டா வரையணும். So இது வந்து structure of the microsporangium. So இதோட structure வந்து பாத்தீங்கன்னா ஒரு butterfly shapeல மாதிரி இருக்கு, கரெக்டா? So இத வந்து என்ன ஷேப்னு சொல்லுவோம்னா, புக்ல மென்ஷன் பண்ணிருக்க மாதிரி it is near circular in shape. Okay, so it is near circular in outline. இப்போ ஒவ்வொரு மைக்ரோஸ்பொராஞ்சியம்லயும் it has 4 walls or 4 layers இருக்கும். வால்ஸ்ல வந்து எத்தனை லேயர்ஸ் இருக்கும், 4 லேயர்ஸ் இருக்கும். So what are the 4 layers அப்படின்னா, first one வந்து epidermis, next வந்து endothelium, next வந்து middle layer, next வந்து tapetum. Okay, epidermis, endothelium, middle layer, tapetum. Okay, so epidermis அப்படின்றது வந்து என்னோட outer layer. இந்த லேயர் இருக்குல்ல, இந்த outer layer அப்படின்னா அதுதான் வந்து என்னோட epidermis, is my outer layer. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குள்ள இருக்கிற செகண்ட் லேயர் வந்து என்னது, என்னோட எண்டோதீஷியம். எண்டோதீஷியம்னா இந்த இடம் இருக்குல்ல, இந்த லேயர் நான் ஷேட் பண்றப்ப இந்த லேயர் வந்து என்னோட எண்டோதீஷியம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது, மிடில் லேயர். மிடில் லேயர்னா என்ன லேயர், இப்போ நான் ஷேட் பண்றேன்ல இந்த இடம், அதாவது எண்டோதீஷியம்க்கு அடுத்த லேயர், இதுதான் வந்து என்னோட மிடில் லேயர். ஓகே, இப்போ இந்த சர்க்குலர் ஷேப்புக்கும் இந்த மிடில் லேயருக்கும் நடுவுல இருக்குல்ல இந்த ரீஜியன், இந்த ரீஜியன் தான் என்னோட டெபீட்டர், என்னோட டெபீட்டர். ஓகே, சோ ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியம் இந்த சர்க்குலரா இருக்குல்ல, இந்த சர்க்குலரா இருக்கிறது தான் என்னோட மைக்ரோஸ்பொராஞ்சியம். அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் சுத்தி எத்தனை லேயர்ஸ் இருக்கு, 4 லேயர்ஸ். எபிடர்மிஸ்,
endothelium, middle layer, tapetum. இப்போ இந்த இடம் இருக்குல்ல, எபிடர்மிஸ், மிடில் லேயர், எண்டோதீஷியம், டெபிடம், இதை வந்து இன்னும் நம்ம ஜூம் பண்ண போறோம் உள்ள. ஓகே, ஜூம் பண்ணி எப்படி இருக்கு, அது என்னென்ன செல்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு சைடை வந்து நான் ஜூம் பண்ணி இங்க வரைஞ்சிருக்கேன். ஸோ நம்மளோட 4 லேயர்ஸ், ஓகே, எபிடர்மிஸ், எண்டோதீஷியம், மிடில் லேயர் அண்ட் டெபிடம். ஓகே, ஸோ இதுல இந்த அவுட்டர் லேயர் இருக்குல்ல, இந்த அவுட்டரா நான் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல வரைஞ்சிருக்கேன்ல, ஸோ இதுதான் வந்து என்னோட எபிடர்மிஸ். ஓகேவா? எபிடர்மிஸோட அடுத்த லேயர்னா இந்த லேயர். ஓகே, ஸோ இந்த லேயர் வந்து என்னோட எண்டோதீஷியம். இது வந்து என்னோட எண்டோதீஷியம். ஓகே, ஸோ இந்த எண்டோதீஷியம்க்கு அடுத்த இருக்கிற இந்த 2 லேயர்ஸ், ஓகே, இந்த 2 லேயர்ஸ் வந்து I will call it as middle layer. ஓகே, அண்ட் உள்ள இருக்கிற அந்த லேயர் வந்து என்னது? டெபிடம். ஸோ இது வந்து என்னோட டெபிடம். ஸோ டெபிடம்ல நான் டாட்ஸ் வச்சிருக்கேன். ஓகே, அந்த டாட் தான் வந்து நத்திங் பட் என்னோட மைக்ரோஸ்போர், இல்லாட்டி we will call it as mother cells. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னோட மைக்ரோஸ்போர். இதுதான் வந்து ஃபியூச்சர்ல என்னவா டெவலப் ஆகும்? போலன் கிரெயின்ஸ். ஓகே, மைக்ரோஸ்போர் ஆர் இட் இஸ் கால்ட் as the mother cells. ஸோ இந்த அவுட்டர் 3 வால்ஸ்னா எதெல்லாம்? எபிடர்மிஸ், எண்டோதீஷியம், மிடில் லேயர். இந்த அவுட்டர் 3 வால்ஸோட வேலை என்னன்னா டு ப்ரொவைட் த ப்ரொடெக்ஷன். ஓகே, ஸோ the outer 3 walls perform the protection and dehiscence of anther. Dehiscence of anther. So outer 3 walls perform protection. Okay, adena dehiscence of anther. Dehiscence of anther அப்படின்னா breaking of anther. ஏன்னா இந்த anther தான் break ஆகி நமக்கு என்ன வெளியில வரணும்? pollen grains வந்து நமக்கு வெளியில வரணும். ஸோ அதுக்கு அந்த pollen grains அப்படி வெளியில வரணும்னா நமக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த 3 லேயர் என்ன ஆகணும்? வெடிக்கணும். ஓகே, ஸோ dehiscence of anther அப்படின்னா it helps in the breaking of anther. எதுக்கு anther வந்து break ஆகணும்? To release the pollen grains. To release the pollen grains. Okay. Next. So இது வந்து first அந்த 3 layers பத்தி சொல்லிட்டேன். So next வந்து என்ன இருக்கு? Tapetum. So இந்த tapetum என்ன பண்ணும்? So இந்த tapetum வந்து நம்ம pollen grainsக்கு தேவையான nourishmentனா என்னது? Nutrients வந்து it will provide. Okay, so the tapetum வந்து provides the nourishment to the pollen grains. Okay, இப்போ இந்த tapetumல வந்து cytoplasm வந்து ரொம்ப டென்ஸா இருக்கு. Okay, so tapetum பாருங்க, நான் இங்க வரைஞ்சிருக்கேன். So tapetumல it has a very dense cytoplasm and usually it has more than one nucleus. Okay, so the tapetum has dense cytoplasm and more than one nucleus. More than one nucleus. இப்போ நான் அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து நான் 3 லேயர்ஸ் வரைஞ்சேன். கரெக்டா?
3 லேயர்ஸ் வரைஞ்சிட்டு இந்த இடத்துல நான் வந்து ஒரு சர்க்குலர் ஷேப் வந்து நான் வரைஞ்சேன். கரெக்டா? இப்போ இந்த சர்க்குலர் ஷேப்ல வந்து இந்த சென்டர் பார்ட் இருக்குல்ல, இந்த ரவுண்ட் ஷேப், இந்த ரவுண்ட் ஷேப்ல வந்து ஒரு டிஷ்யூ இருக்கு. ஓகே, சோ அதாவது இதுதான் வந்து என்னோட மைக்ரோஸ்பொராஞ்சியம் நான் சொன்னேன். கரெக்டா? இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியமோட இந்த சென்டர் பார்ட் இருக்குல்ல, இந்த சென்டர் பார்ட்ல வந்து என்ன டிஷ்யூ இருக்கும் அப்படின்னா ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. சோ இட் ஹேஸ் என்னது? ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. ஓகே, ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா it helps in the formation of the spores or pollens. Okay, it helps in the formation of the spores or pollens. So இது எங்க இருக்கு? It is in the middle of the microsporangium. It is in the middle of the microsporangium. It helps in the formation of the spores or pollen. இது வேணாலும் நம்ம சொல்றோம். Okay. ஓகே, சோ இப்போ வந்து அந்த போலன் கிரெயின்ஸ் எங்க இருக்கோ அந்த லேயர்ஸ் என்னெல்லாம், எது வந்து அந்த போலன் கிரெயின்ஸ்க்கு நியூட்ரிஷன் கொடுக்கும், எது ப்ரொடெக்ட் பண்ணும், என்ன இருக்கு எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகே, இப்போ அந்த போலன் கிரெயின்ஸ் எப்படி ஃபார்ம் ஆக போகுது அந்த ப்ராசஸை வந்து நம்ம பார்க்க போறோம். ஹவு த போலன் கிரெயின்ஸ் ஆர் ஃபார்ம் ஆர் ஹவு த மேல் கேமெட் போலன் கிரெயின்ஸ் வந்து ஃபார்ம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அந்த ப்ராசஸோட பேர் வந்து மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். ஓகே, மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், மெகாஸ்போரோஜெனிசிஸ், ஊஜெனிசிஸ் அப்படின்னு நிறைய ப்ராசஸ் படிப்போம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது வந்து மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். வெரி வெரி இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். ஹவு த போலன் கிரெயின்ஸ் ஆர் ஃபார்ம். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். Microsporogenesis அப்படின்னா the formation of the microspore. Formation of microspore. இந்த மைக்ரோஸ்போர் அப்படின்றது வந்து எதுல இருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா it will form from the PMC. PMC அப்படின்னா போலன் மதர் செல். PMC னானது போலன் மதர் செல். சோ இந்த போலன் மதர் செல்ல இருந்து நமக்கு மைக்ரோஸ்போர் அப்படின்றது வந்து கிடைக்கும். சோ அதுதான் வந்து is called as microsporogenesis. ஒரு க்ளூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கெல்லாம் மைக்ரோ அப்படின்ற வேர்ட் வருதோ that is related to male. ஓகே, அண்ட் எங்கெல்லாம் மேக்ரோ அப்படின்ற வேர்டு வருதோ that is related to female. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, so microsporogenesisனா என்னது? formation of a microspore from the pollen mother cell. ஓகே, so each cell வந்து நான் சொன்னேன்ல அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம்குள்ள என்ன இருக்கும், என்ன டிஷ்யூ இருக்கும்? ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ இருக்கும். ஓகே, so each cell of the sporogenous tissue so நான் சொன்னேன்ல, so அது வந்து 3 வால்ஸ் இருக்கும், அதுக்குள்ள டெபிட்டம், இதுல வந்து அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்கும். ஓகே, சோ இதுதான் வந்து ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. ஓகே, சோ இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூல இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே வந்து it can give rise to என்னது? மைக்ரோஸ்போர். ஓகே, okay, each cell of the sporogenous tissue வந்து can give rise to microspore. So இந்த microsporogenesis வந்து எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா it occurs in the
pollen sac of anther. It occurs in the pollen sac of the anther. So இந்த microsporangium and pollen sac அப்படினா என்ன? இது வந்து கேட்டா கேட்பாங்க. What is the difference between microsporangium and pollen sac? Okay, ரெண்டுமே ஒண்ணுதான். பட் மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படின்றத வந்து நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து ஸ்மாலர் ஸ்டேஜ்ல இருக்கும்போது, அதாவது மெச்சூர்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம். அது வளர்ந்து மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம படிச்சோம்ல அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் வந்து டெவலப்ஸ் இன்டு அ போலன் சாக் அப்படின்னு படிச்சோம். ஸோ அந்த செடி வந்து மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? போலன் சாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? போலன் சாக்குக்குள்ள போலன் கிரெயின் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்குள்ள எப்படி இருக்கும்? இந்த 3 லேயருக்கு உள்ள இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ இருக்கும். கரெக்டா? இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ அப்படின்னு இருக்கும். அதாவது இதை வந்து நம்ம டெபீட்டம் அப்படின்னு சொல்லுவோம். டெபீட்டமோட வேலை என்னது? இட் வில் கிவ் த நரிஷ்மெண்ட். கரெக்டா? நியூட்ரியன்ஸ் கொடுக்கும். ஸோ இது வந்து ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ வந்து நம்ம டெவலப் ஆகாத நம்ம என்ன படிச்சோம்? இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூல இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே வந்து என்ன பண்ணும்? இட் இஸ் ஏபிள் டு கிவ் ரைஸ் டு த மைக்ரோஸ்போர். ஓகே, ஸோ நமக்கு எப்படி இருக்கும் இந்த இடம் அப்படின்னா, ஸோ அந்த 3 லேயர்ஸ் இருக்கும். இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூக்குள்ள இருக்கிற ஈச் செல்லுமே வந்து இட் கேன் கிவ் ரைஸ் டு என்னது? அ மைக்ரோஸ்போர். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மதர் செல் அப்படின்னு சொல்லுவோம். we will call it as a mother cell. அதாவது மைக்ரோஸ்போர் மதர் செல். இல்லாட்டி என்ன சொல்றோம்? PMC படிச்சோம்ல அது. ஓகே, ஸோ புரியுதா? இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூல இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே வந்து இட் வில் ஃபார்ம் என்னது? மதர் செல். இப்போ இந்த மதர் செல் வந்து it will undergo meiotic division. What is meiotic division? Meiotic division na it will divide into எத்தனை? 2. meiosis na 2. So எத்தனை meiotic divisions நடக்கும் அப்படின்னா there will be 2 meiotic divisions. 2 meiotic division na as a result நமக்கு வந்து எத்தனை கிடைக்கும்? ஒரு மதர் செல்லுல இருந்து ஃபர்ஸ்ட் வாட்டி meiotic division நடக்கும்போது 2, அகைன் அது meiotic division நடக்கும்போது 4 கிடைக்கும். ஓகே, 2 2 4 ஆயிடும். ஸோ ஒரு மதர் செல்லுல இருந்து நமக்கு எத்தனை மைக்ரோஸ்போர் கிடைக்கும்? we will get 4 pollen grains from each mother cell. Okay, so each mother cell வந்து forms 4 pollen grains. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ வந்து மதர் செல்லா உருவாகும். அந்த மதர் செல் வந்து இட் வில் அண்டர்கோ 2 meiotic divisions. அந்த 2 meiotic divisionsல இருந்து நமக்கு as a result எத்தனை கிடைக்கும்? each cell will produce 4 pollen grains. Okay, it will produce 4 pollen grains. Okay, so இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறத வந்து நம்ம மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது வந்து மெச்சூர்ட் ஆகி வெடிச்சு போலன் கிரெயின்ஸா மாறினதுக்கு அப்புறம் நம்ம இந்த இடத்த மைக்ரோஸ்பொராஞ்சியம்னு சொல்ல மாட்டோம். we will call it as என்னது? pollen sac அப்படின்னு சொல்றோம். we will call it as pollen sac. so இந்த pollen sac தான் என்ன ஆகும்? வெடிச்சு நமக்கு அந்த pollen grains வந்து ரிலீஸ் ஆகும். so the pollen sac வந்து will burst and it releases pollen grains. It releases pollen grains. Okay, இந்த pollen grain அப்படின்றது தான் வந்து என்னோட main reproductive
gamete இல்லாட்டி it is the male gamete. pollen grain தான் வந்து இதோட male gamete. So in the process, the full process தான் வந்து என்னது, it is my microsporogenesis. Okay. So நான் என்ன சொன்னேன், இந்த போலன் சாக் வந்து பர்ஸ்ட் ஆகி போலன் கிரெயின் கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இது வந்து பர்ஸ்ட் ஆகும் அப்படின்னா, இது பர்ஸ்ட் ஆகுற டைம்ல வந்து இந்த ஆந்தர் வந்து ரொம்ப மெச்சூர்டா இருக்கும் அண்ட் இட் would have been dehydrated. Dehydrated என்னது, வாட்டர் கண்டென்ட் எதுவுமே இருக்காது. ஏன்னா ஈரப்பதம் இருந்தா அது பர்ஸ்ட் ஆகும்போது it cannot go and spread everywhere. கரெக்டா? ஸோ அந்த மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் நடக்கும்போது என்ன ஆகும், அது பர்ஸ்ட் ஆகிற டைம்ல என்ன ஆகும்னா, the anthers வந்து will mature. The anthers வந்து will mature and it will dehydrate. Okay, and அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, the microspore வந்து will dissociate. Dissociateனா என்னமா, dissociate அப்படின்னா இப்படி கிட்ட கிட்ட இருக்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா தூரம் தூரமா வந்து போயிடும். ஓகேவா? ஓகே, தூரம் தூரமா போயிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும், அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து தூரம் தூரமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், it will burst. Okay, so each இதுக்குள்ள பார்த்தேன்னா several thousands of microspores இருக்கும். several thousands of microspores. நான் மைக்ரோஸ்போர்னு சில இடத்துல சொல்றேன், போலன் கிரெயின்னு சில இடத்துல சொல்றேன். ரெண்டுமே சேம் தான். மைக்ரோஸ்போர்னாலும் சேம் தான், போலன் கிரெயின்னாலும் சேம் தான். ஓகே, several thousand of pollen grains are present inside. Okay, so என்ன ஆகும், அந்த மூணு லேயர்ஸ் வந்து டெஹிசன்ஸ் நடக்கும். மூணு லேயர்ஸ் எதெல்லாம், எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர். இந்த மூணுமே வந்து என்ன ஆகும், டெஹிசன்ஸ். டெஹிசன்ஸ்னா நான் என்னன்னு சொன்னேன், பிரேக்கிங் ஆஃப் த ஆந்தர் நடந்து it will release. So இதுக்கு அப்புறம் the dehiscence of anther வந்து occurs. The dehiscence of anther வந்து occurs. புரிஞ்சுதா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் எப்படி நடக்குது அப்படின்ட்டு? ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், ஒரு மதர் செல் வந்து ரெண்டு மியோட்டிக் டிவிஷன் நடந்து என்னவா மாறுது, நாலா மாறுதுன்னு சொன்னேன். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். மியோட்டிக் டிவிஷன். ஸோ இப்படி ஒன்று இருக்கு, இதுதான் வந்து என்னோட மதர் செல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து என்னோட மதர் செல். ஸோ இந்த மதர் செல்ல வந்து, இந்த மதர் செல்ல தான் என்ன ஆக போகுது, அந்த பிரேக்கிங் நடக்க போகுது. மியோட்டிக் டிவிஷன் எதுவா இருந்தாலும் இந்த மதர் செல்லில் தான் வந்து எனக்கு நடக்க போகுது. இந்த மதர் செல்லில் இருக்கிற இந்த நியூக்ளியஸை வந்து நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா டிப்ளாய்டு நியூக்ளியஸ். இட் இஸ் கால்ட் as diploid nucleus. Diploid nucleus na என்னது அர்த்தம், diploid nucleus na 2n அப்படினு ரெப்ரசன்ட் பண்ணும். அப்படினா என்னது அர்த்தம், ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கும். it is a diploid nucleus 2n. okay, இந்த mother cell ல தான் the division வந்து is going to happen. so in the mother cell with the diploid nucleus, it is also called as microsporocyte. It is also called as another microsporocyte. Okay, the microsporocyte, அதாவது the mother cell with the diploid nucleus, it is called as the microsporocyte. ஏன் மைக்ரோஸ்போரோசைட் ன்னு சொல்றோம், இதுல தான் அந்த மியோட்டிக் டிவிஷன் வந்து is going to take place. okay, so first வந்து meiosis 1. meiosis 1 னா அந்த நியூக்ளியஸ் வந்து என்னவா பிரியும், ஒரு நியூக்ளியஸ் அப்படின்றது வந்து ரெண்டா பிரியும்.
So my cell will become like this. Okay, my cell will become like this. Okay, so again இன்னொரு meiosis நடக்கும். meiosis 2. ஆனா ரெண்டுமே வந்து ரெண்டு டிஃபரண்ட் ஸ்டெப்ஸ்ல நடக்கும். ஓகேவா? அப்போ இது ரெண்டா டிவைட் ஆகும், இது ரெண்டா டிவைட் ஆகும். சோ எனக்கு என்ன ஆகும்? It will become 4 like this. Okay, it will become 4 like this. So இந்த 4 அப்படின்றத வந்து 4 நியூக்ளியஸ் இருக்கிறத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா haploid nucleus அப்படின்னு சொல்லுவோம். We will call it as a haploid nucleus. Haploid nucleusனா 2n கிடையாது, வெறும் n. ஓகே, இப்போ இந்த மைக்ரோஸ்போரோசைட் வந்து meiosis 1 division, meiosis 2 division நடந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து it is called as the, இதுல வந்து என்ன இருக்கு? haploid nucleus இருக்கு. சோ இத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மைக்ரோஸ்போர் டெட்ரட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மைக்ரோஸ்போர் டெட்ரட். மைக்ரோஸ்போர் டெட்ரட். இந்த மைக்ரோஸ்போர் டெட்ரட் வந்து இதுல வந்து எப்படி இருக்குன்னா சோ இந்த மாதிரி இருக்கு. சில பிளான்ட்ஸ்ல வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும் டெட்ரட். 1 2 3 4 இந்த மாதிரி இருக்கும். சில பிளான்ட்ஸ்ல வந்து இப்படி இருக்கும் 1 2 3 4. இட் டிபெண்ட்ஸ். ஒரு பிளான்ட்டுக்கும் அந்த டெட்ரட் எப்படி இருக்கு அப்படின்றது வந்து டிபெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ இது வந்து டிவைட் ஆகி என்ன ஆயிடுச்சு? எனக்கு 4 இதுவாயிடுச்சு. சோ 4 இது என்னது? போலன் கிரெயின். ஓகே, சோ இது வந்து போலன் கிரெயின். இல்லாட்டி it is called as the, இன்னொரு பேர் என்னது? மைக்ரோஸ்போர். மைக்ரோஸ்போர். So one mother cell வந்து will produce 4 microspore. ஓகேவா? சோ இதோட நம்ம வந்து அந்த மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்ற டாபிக் வந்து நம்ம ஃபுல்லா படிக்கிறோம். So the remaining things we will continue in the next class.